எங்களுக்கு காரு பங்களாலாம் கிடையாது. சைக்கிள், டூ வீலர் தான் எங்கிட்ட மிஞ்சி போனால் ஆட்டோ ஓட்டுறோம். நாங்கள் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. பால் பாக்கெட்டு போடுறவங்க, பூ விற்கிறவங்க, கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இதுமாதிரி எல்லாம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற மனுஷால் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். 4000 மக்கள் இருக்காங்க இங்கே. இப்போ எங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ஓட்டுக்காக வந்து வரீங்க. இப்போ இந்த 4000 ஓட்டு எங்களுக்கு போட்டிங்கன்னா அடுத்த ஆட்சி வந்து யார் ஜெயிப்பீங்க? இப்போ நாங்கள்லாம் போயிடுறோம் வச்சுங்க. அடுத்த ஆட்சி வந்து யார் ஜெயிப்பீங்க? இல்லை வந்து எங்களுக்கு தெரியுமா, கவர்மெண்ட்டு போய் நாங்கள் எதுவுமே கேட்கல. எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, அடிப்படை வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. மழை வந்து நாங்கள் தண்ணியில் மிதக்கினா கூட கவர்மெண்ட் வந்து எங்களை பார்க்கல. மாற்றி பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்காரங்களாம் சோறாக்கி கொடுத்துட்டு எங்களை பார்த்துன்னுக்குறாங்க. புரிஞ்சுங்களா? நாங்கள் வெள்ளத்தில் இருந்தால் கூட யாரும் வந்து எங்களை பார்க்கல. அதாவது 10 வருஷமாக நாங்கள் இருந்தோம் ஏடிஎம் ஆட்சியில். ஏடிஎம்காரங்க வந்து எங்களுக்கு கூட ஒரு வாரத்தை கூட வந்து நீங்கள் காலி பண்ணுங்க, இடிக்க வராங்க, இல்லை இது பணம் கொடுங்க, அது பணம் கொடுங்க, அவங்க கூட வந்து எங்களுக்கு கெடுதல் கிடையாது. புரிஞ்சுங்களா? அதனால் வந்து இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு ரொம்ப தலைவலி ஆச்சு. அதாவது ஆப்பு நாங்களே வச்சுக்கணும், இதான் விஷயம். நாங்களே போட்டு நாங்களே ஆப்பு வச்சுக்கணும்.